ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கவின் குட்டிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹேர் கட் பண்ண கூட்டிகிட்டு போனப்போ வந்து இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவனுக்கு ஹேர் கட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து மொட்டை தான் போட்டுட்ருந்தோம். 2 மொட்டை போட்டாச்சு. 3வது மொட்டை ஒன்று போட வேண்டியது இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ, அதனால் மொட்டை வந்து 1 இயர்க்கு போடக்கூடாது அப்படின்றதுனால போடவே இல்லை. சரி அப்படியே விட்டோன்னா அவனுக்கு முடி வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. ரொம்பன்னா ரொம்ப, அவன் ஃபேஸே தெரியல, முடி மட்டும்தான் அவனை தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபேஸ் எல்லாமே அவனுக்கு தெரியவே இல்லை. முடியெல்லாம் நிறைய இருந்துச்சு, அதுவும் சுருட்ட முடியாக வேற இருந்துச்சு அவனுக்கு. அதனால் அது நல்லாவே இல்லை. சரி ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஹேர் கட் நாங்கள் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவான், அழுவான் அப்படின்னு நினச்சி பயந்தோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. சேரில் தூக்கி உட்கார வச்சாங்க, அது வாட்டி உட்காந்தான். அந்த அண்ணா ஹேர் கட் பண்ணுறாங்க, அவன் பாட்டிக்கு அமைதியாக சைலண்ட்டாக அந்த அண்ணா எப்படி திரும்புன்றாங்க அப்படி திரும்புன்றாங்க. எல்லாத்துக்குமே அவன் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணான். எங்களுக்கே பார்க்க வந்து கொஞ்சம் குழந்தைங்க என்ன செஞ்சாலும் நமக்கு ரசிக்கணும்னு தோணும்ல, அதே மாதிரி இதை பார்த்து எங்களுக்கு ரசிக்கணும்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். போனோடனே ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கணும்னு எடுக்கலை. சரி வீடியோ எடுக்கலாம், இவன் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறான், பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு. அவன் பெரிய ஆளாக வளர்ந்தா கூட இங்கே பாரு உன்னோட ஹேர் கட்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாம்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்படியே அந்த அண்ணாவே சொன்னாங்க, ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, ஆனால் குழந்த வந்து நல்லா அழாமல் இருக்கான், எல்லாமே நான் சொல்கிறபடி அந்த சைடு திரும்பினா அங்கிட்டு திரும்புகிறான், இப்படி நேராக பாருனா நேராக பார்க்குறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவே சொன்னாங்க. நிறைய குழந்தைங்க ஃபஸ்ட் டைமில் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, இவன் கொஞ்சம் நல்லா சமத்தாக தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவனுக்கு 2 மொட்டை தானே போட்டிருக்கு. எங்கள் ஊர் சைட்லாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மொட்டை போட்டுட்டு தான் ஹேர் கட்டே பண்ணுவாங்க. 3 மொட்டையும் நமக்கு இஷ்ட தெய்வம், குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தாவது கோவிலில் போட்டுட்டு நம்ம நேர்ந்திருப்போம், இந்த கோயிலில் மொட்டை போடணும்னு சொல்லிட்டு. அப்படின்னு நேர்ந்து அந்த கோவிலில் மொட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள்லாம் முடியே கட் பண்ணுவோம். இவனுக்கும் அப்படி தான் இருந்துச்சு சார். ஆனால் 1 இயர் கட் பண்ணக்கூடாதுல்ல, பாட்டி ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அப்போ கட் பண்ணக்கூடாது. சரி என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் ரொம்ப அவனுக்கே உடம்பு சரியில்லாமல் போணுச்சு, சளி பிடிச்சிது, ஃபீவர் வந்துச்சு. பார்க்குறவங்களாம் கட் பண்ணுங்கள், கட் பண்ணி கொஞ்சம் முடியை எடுத்து வச்சுருங்க, கட் பண்ண முடியை எடுத்து வச்சுருங்க, அப்புறம் மொட்டை போடுறப்போ முடியை நீங்கள் கொண்டு போய் கோவிலில் நீங்கள் மொட்டை போடுற இடத்துல போட்டுருங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இன்னும் 1 இயர்னால் எவ்வளோ நாள் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ஆல்ரெடி குடுமி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் விட்டோன்னா இன்னும் குடுமி போட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் ஹேர் கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.